நண்பர்களே. ஸோ எங்களோட போன வீடியோல வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல இன்சர்ட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசைன்ஸ். ஸோ டிசைன்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து எப்பவுமே வந்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எப்போ ஒரு எடிட்டிங் பண்ண போறதாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கு. ஸோ நம்மளோட வித மாதிரி எப்படிலாம் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ப்ரீ டிஃபைன்டா நமக்கு இவ்வளவு ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ தீம்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு பாருங்க. என்னென்ன தீம்லாம் இங்க அப்ளை பண்ண பாருங்க. டெக்ஸ்ட் எப்படிலாம் என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஸோ இந்த தீம்லாம் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ தீம்னா என்னன்னா அதாவது ப்ரீ டிஃபைன்டாவே, அதாவது ஏற்கனவே வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல யூசருக்காக நம்ம பயன்படுத்துறவங்களுக்காக ஒரு ஏற்கனவே வந்து அவங்க டிஃபைன்டா ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களே ஒரு ஃபாண்ட் வச்சிருப்பாங்க, அவங்களே ஒரு ஃபாண்ட் சைஸ் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்களால டிஃபால்ட்டா ஒரு 10 தீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நமக்காக வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த இன்டெக்ரல் அண்ட் டயனோன் ஸ்லைஸ் ரெட்ரோஸ்பெக்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பேசிக்கா அப்படின்னா ஸோ இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃபாண்ட் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு இருந்தாலும் மாத்திக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அங்க என்ன பண்றோம், நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம், எடிட் பண்ணிக்கிறோம், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்றது. அவங்க நமக்காக ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா வச்சு கொடுத்துருக்கிறதெல்லாம் தான் வந்து இந்த விதமான ஸ்டைல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து கலர்ஸ். இதுக்கு என்னென்ன விதமான கலர்ஸை வச்சா இங்க என்ன டைட்டில்ஸ் வரும் அப்படின்ட்டு என்னென்ன விதமான தீம்ஸ் வரும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. தென் ஃபாண்ட்ஸ் சொல்லவே வேணாம். ஃபாண்ட்ஸ் என்ன ஃபாண்ட்ஸ் நம்ம இங்கதான் ஒண்ணு நீங்க கேட்கலாம். இங்க பாத்துக்கிட்டீங்கனாலே ஹோம்லயும் ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஹோம்லயும் நம்ம இங்க இவ்வளவு ஃபாண்ட் பார்த்தோம். இப்ப திருப்பி பார்த்தா இங்க டிசைன்ஸ்ல இவ்வளவு ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப என்ன, இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவோ ஸ்டைல்ஸ் இருக்குது. நான் என்னென்ன ஸ்டைல் வேணாலும் நான் இதுல வந்து வச்சுட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஃபாண்ட்ஸையும் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணாலும் நான் வந்து வச்சுக்கலாம். அந்த ஃபாண்ட்ல நான் எனக்கு இதை வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் எடுத்துக்கிட்டா, அதாவது இவங்க கொடுத்த இந்த ப்ரீ டிஃபைன் தீம்ல நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு கலர் செட் பண்ணிக்கிறது, அதோட ஃபாண்ட்ஸ் செட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அடுத்தது பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்றாங்க. பேராகிராஃப் ஸ்பேசிங்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். பட் நான் இப்போ வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ண போறது இல்லை. பேராகிராஃப் ஸ்பேசிங்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். இப்போ வந்து நான் ஃபுல்லா டைப் பண்ணிட்டே இருக்கேன், ஏதோ டைப் பண்றேன். இப்போ அடுத்த பேராகிராஃப், இது வந்து பேராகிராஃப் கிடையாது. இப்போ நான் பேராகிராஃபா நம்ம டைப் பண்றோம். ஜஸ்ட் பாருங்க, நான் ஏதோ ஃபுல்லா டைப் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ இது ஒரு பேராகிராஃப் ஆயிடுச்சு. தென் திருப்பி மறுபடியும் இன்னொரு பேராகிராஃப். இந்த மாதிரி நிறைய இப்போ 2 பேராகிராஃப் டைப் பண்ணிருக்கேன். ஸோ 2 பேராகிராஃப்ல இப்போ வந்து பேராகிராஃப் செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃப் ஸ்பேசிங், ஸோ டைட், காம்பாக்ட், ஓபன், ரிலாக்ஸ்ட், டபுள். ஸோ என்ன நடக்குதுன்னு நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். நோ பேராகிராஃப் ஸ்பேஸ். இந்த கடையில இருக்கிற எதுவுமே நமக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. காம்பாக்டா இருக்கும், கரெக்டா ஃபிட்டா இருக்கும். ஸோ டைட் கொஞ்சம், அடுத்து ஓபன் பாருங்க, ரிலாக்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. தென் டபுள் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஒவ்வொரு லைனுக்கு இடையிலுமே வந்து இவ்வளவு இருக்கு. இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம்ல ஒண்ணு பார்த்திருப்போம். அது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லைன் இன்டென்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், தெரியுமா? லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். ஸோ இதுவும் இங்க இருக்கக்கூடியதும், அதாவது பேராகிராஃப் ஸ்பேசிங் ஒண்ணுதான். பட் ஆனா 2 ஆப்ஷன்ஸ் நமக்காக வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஆனா பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், வேற ஒண்ணு. தென் எஃபெக்ட்ஸ் என்னன்னா, இந்த எஃபெக்ட்ஸ் எப்பப்பா அப்படி தேவைப்படும் அப்படின்ட்டு சொன்னா, நம்ம வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ இது எல்லாத்தையும் நம்மளால பிரசன்டேஷன் யூஸ் பண்ண முடியும். அது பேர் தான் எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு வர சொல்றேன். தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு பேஜ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பை blank page, by clicking blank page. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் பண்ண போறோம். அடுத்த ஆப்ஷன் என்ன? வாட்டர் மார்க். வாட்டர் மார்க்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜஸ்ட் நம்ம இதுல பண்றேன். இல்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணல,
ஸோ இப்போ இதுதான் என்னோட பேராகிராஃப். என்னோட பேஜ் பாத்தீங்கன்னா பிந்தி பேக்ரவுண்ட் வந்து வெள்ளையா இருக்கு, நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் என்னோட பேஜ். என் பேக்ரவுண்ட்ல எதுவுமே இல்லை, என்னோட டெக்ஸ்ட் மட்டும் தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் வாட்டர் மார்க் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்ல கிராஸா ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி. சோ இப்போ நான் வந்து கஸ்டம் வாட்டர் மார்க் கொடுக்க போறேன். என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற நான் வாட்டர் மார்க் பண்ண போறேன், எடிட் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோ பிக்சர் வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கு, டெக்ஸ்ட் வாட்டர் மார்க். பிக்சர் வாட்டர் மார்க்னா என்னன்னா ஒரு வாட்டர் மார்க் வந்து பிக்சரா போடுறது, ஒரு பிக்சர் போட்டு வாட்டர் மார்க் பண்றது, பின்னாடி போடுறது. ஃபர்ஸ்ட் வாட்டர் மார்க்னா டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் பண்ணுவோம். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ்ல தான் பண்ண போறோம். டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ நான் வந்து MS Word அப்படிங்கறதான் வாட்டர் மார்க்கா வந்து கொடுக்க போறேன். ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன ஃபாண்ட் வேணாலும், நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு, என்ன ஃபாண்ட் வேணாலும் நம்ம இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் செலக்டிங் அல்ஜீரியன். அண்ட் சைஸ் வந்து நம்ம இதுலயே செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கலர் செலக்ட் பண்ணலாம், என்ன கலர்ல வந்து இது வந்து வாட்டர் மார்க் இருக்கணும் அப்படின்ட்டு. டயகனலா லே அவுட் எப்படி டயகனலா இருக்கணுமா நான் அப்ளை கொடுக்குறேன். பாருங்க பின்னாடி பாருங்க, பேக்ரவுண்ட் பாருங்க இந்த இடத்துல. ஸோ இதுதான் வாட்டர் மார்க்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ என்னோட டெக்ஸ்ட் இதுதான். அதாவது இந்த வாட்டர் மார்க் எதுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாட்டர் மார்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டா ஒரு ஈஸி வே ஆஃப் கன்வேயிங் டீடைல்ஸ். அதாவது இப்போ டக்குன்னு பாக்குறோம், இந்த பேஜை பார்த்தா ஓகே இது MS Word பத்தினது அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இப்போ நான் இந்த பேஜ் இப்படி வைக்கிறேன், ஒருவேளை இது நம்ம பிரிண்ட் அவுட்டா இப்ப நம்ம கையில இருக்கு, ஒரு பேப்பரா நம்ம கையில இருக்குன்னா நம்ம டக்குன்னு இப்படி பார்க்கும்போது இந்த MS Wordங்கிறது நமக்கு பேக்ரவுண்ட்ல தெரியும், ஒரு சின்ன ஒரு அவுட் சைடு இண்டிகேஷன். அதுக்குதான் நம்ம வாட்டர் மார்க் யூஸ் பண்றோம். ஸோ இது எப்படி எப்படிலாம் நம்ம வந்து இப்படி கிராஸா வச்சுக்கலாம், இல்ல வந்து நேராவும் வச்சுக்கலாம். பாருங்க கான்ஃபிடென்ஷியல், சும்மா இது ஒரு டெக்ஸ்ட், அவங்க எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வச்சிருக்காங்க, நம்ம நேராவும் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க வந்து பொதுவாக கஸ்டம் வாட்டர் மார்க் தான் கொடுப்போம். இப்போ எனக்கு வாட்டர் மார்க் தேவைன்னா ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்தா போதும். ஸோ எனக்கு இது பேக்ரவுண்ட் எனக்கு நார்மல் ஆயிடும். தென் பேஜ்லயே கலர் கொடுக்கறது பாருங்க, பேஜ் எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க ப்ரீ டிஃபைன்டான ஸ்டைல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நம்ம இதுல வந்து நம்ம பாட்டில் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இது வந்து பேஜ் கலர். தென் பேஜ் பார்டர் பத்தி பார்ப்போம். பேஜ் பார்டர் என்னன்னு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இது பாக்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ 3D அப்படிங்கிறோம். ஸோ 3Dனா என்ன, பாக்ஸ்னா என்ன, ஷேடோனா என்ன. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் பார்ப்போம். பாக்ஸ்ல இப்போ இவ்வளோ ப்ரீடிஃபைன்டான பார்டர்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் உங்க பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்க பேஜ்னா இது உங்களுடைய இப்போ நான் இங்க அப்ளை பண்றது எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு இங்க ரைட் சைடு காமிக்கும். ஸோ இப்படிதான் உங்களோட பேஜ் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி ஒரு சின்ன இண்டிகேஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடிக்கடி வெளியே போயிட்டு வரணும்ல, இது ஓகே கொடுத்துட்டு நம்ம வெளியே போய் நமக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாக்குறது பதிலா நம்ம இங்கேயே பாத்துக்கிறது. இந்த இடத்துல நமக்கு தெரியும் எப்படி நம்மளோட பேஜ் வந்து இதை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் இந்த இப்படி பார்டர் வைக்கலாம், இந்த ஸ்டைல வைக்கலாம், கலர் என்ன கலர் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். பாருங்க என் கலரை பாருங்க எப்படி மாறுதுன்னு. இல்ல நான் இந்த கலர் கூட கொடுக்கலாம், பாருங்க இப்படி ஆயிடுச்சு கலர். இப்ப அந்த வித்து என்னோட லைனோட வித்து எப்படி வைக்கலாம் பாருங்க, லைன் வித்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அதாவது மொத்தம் லைனோட மொத்தம் இவ்வளவு மொத்தமா வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல வந்து இவ்வளவு வச்சுக்கலாம். தென் ஆர்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, ஆர்ட் பாருங்க என்ன ஆகுது, சும்மா இது ஃப்ரேம் மாதிரி இவ்வளவு ஆர்ட் இருக்குது. நம்ம என்ன ஆர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாருங்க எப்படி இப்படிலாம் எஃபெக்ட் ஆகுது. சோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம போடுறது. தென் அடுத்தது ஷேடோல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஷேடோலையும் இதே மாதிரிதான் சேம் இப்படியே இருக்கும். கலர் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிவிங் ஒன் டார்க் கலர். ஸோ டார்க் கலர் கொடுத்துக்கலாம். வழக்கம் போல வந்து வித்து எவ்வளோ பெரிய வித்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய வித்து வைக்கிறேன். தென் ஏதாவது ஆர்ட் வந்து நான் வைக்கணும், ஏதாவது ஒரு சின்ன படம் வைக்கணும்னா நான் படம் வச்சிட்டேன். தென் ஓகே ஜஸ்ட் கிவிங் பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க, என்னோட பார்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விதமான பேஜ் பார்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ நம்ம 3D வச்சுக்கலாம், இல்ல ஷேடோ வச்சுக்கலாம், இல்ல பாக்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்தா போதுமானது. சும்மா அது நமக்கு பேஜ் பார்டரை அஃபெக்ட் பண்ணிடும். தென் அடுத்த பேஜ் லேயர் பார்க்க போறோம். பேஜ் லேயர்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மார்ஜின்ஸ், இப்போ மார்ஜின் பார்த்ததும் இல்லை, மார்ஜின் ஒண்ணு இல்லை. இப்போ வந்து மார்ஜினும் நீங்க இங்க பார்த்த பேஜ் பார்டரும் ஒண்ணுதான், கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தவிர இங்க இவங்களாவே ப்ரீ டிஃபைன்டா நமக்கு அவங்களாவே வந்து டாப் எவ்வளவு இருக்கும், பாட்டம் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவங்களே வந்து அவங்களே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலா நம்ம நார்மல் மார்ஜினை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போங்க அப்படின்ட்டு. Adjust margin. Set the margin sizes for the entire document or the current section. Choose from several commonly used margin formats or customize your own. எப்பவுமே கஸ்டமைஸ் ஒரு ஓன், நான் கஸ்டமைஸ் மார்ஜினை நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற கஸ்டம் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நம்ம இன்னொன்று பார்க்க போறோம், அதுதான் ஓரியன்டேஷன், போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ட்டு. போர்ட்ரேட் அப்படிங்கிறது தான் நார்மலா நமக்கு A4 ஷீட்ல பிரிண்ட் ஆகி வரும்.
இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா அதான் A4 ஷீட்ல பிரிண்ட் ஆகி வரும். அது வந்து போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப்னா இப்படி இப்படி கொஞ்சம் பாருங்க, போர்ட்ரேட்னா இப்படி இருக்கு, லேண்ட்ஸ்கேப்னா எப்படி ஆகும் பாருங்க, இப்படி இப்படி வித் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போர்ட்ரேட்னா ஹைட் ஜாஸ்தியா இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னா வித் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மிரர் மார்ஜின்ஸ், 2 பேஜ் மார்ஜின்ஸ். ஸோ இந்த மாதிரி இங்க பாருங்க, புக் ஃபோல்டர். நம்மளோட இது வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து மல்டிபிள் பேஜஸ் அப்படின்னா, ஒரு பேஜ் தான், ஆனா ஒரு பேஜ்ல 2 செக்ஷனா பிரிக்கிறது. 2 pages per sheet. ஒரு ஷீட்ல 2 பேஜ் வரும் பாருங்க, பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி தான். சோ இதுதான் வந்து இப்ப நம்ம இங்க போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா இது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். பாருங்க, போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப். தென் கமிங் டு தி சைஸ் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அப்ப வந்து முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு பிரிண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம எந்த சைஸ்ல வந்து அதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப பாத்துட்டீங்கன்னா லெட்டர் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, டேப்லாய்டுன்னு சொல்லுவாங்க, லீகல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. லீகல் பேப்பர்ல பிரிண்ட் பண்றது, லீகலோட சைஸ் இதுதான் 21.5 சென்டிமீட்டர்ஸ் பார் 35 அதாவது லென்த் இன்டு ஹைட் இன்டு வித். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் A3 ரொம்ப பெரிய பேப்பர், தென் A4 நம்ம நார்மலா பிரிண்ட் பண்றது, தென் B4 எப்படி இருக்கும், B5 எப்படி இருக்கும், என்வலப் பேப்பர் சின்ன பேப்பர், என்வலப் மொனாக் அப்படின்னு சொல்றது. ஸோ மோர் பேப்பர் சைசஸ்ல நமக்கு ஏகப்பட்ட பேப்பர் சைஸ் பேப்பர்லாம் எப்படி எப்படிலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு A4ல வச்சுக்கலாம், ஹைட் எவ்வளோ நம்மளே யூஸ் பண்ணலாம், வித் நம்ம யூஸ் வித் ஹைட் நம்மளே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா சைஸ்ல வந்து நம்ம பொதுவாக A4 தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். A3 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, இவ்வளோ பெருசாயிடுச்சு. ஸோ இது A3 சைஸ். லீகல் பாருங்க, லீகல் சைஸ், நம்ம லெட்டர் சைஸ், தென் பாருங்க என்வலப் எவ்வளவு சின்ன ஆயிடுச்சு பாருங்க. என்வலப்லாம் நமக்கு நார்மலா A4 தான். ஸோ A4 சைஸ். தென் அடுத்தது வந்து காலம்ஸ் பார்க்க போறோம். காலம்ஸ் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஆட் ஆர் ரிமூவ் காலம்ஸ், ஸ்பிளிட் யுவர் டெக்ஸ்ட் இன்டு 2 or more காலம்ஸ். அதாவது இப்போ நம்ம நிறைய வந்து ஆன்லைன்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு PDF டவுன்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்படியே டைப் பண்ணிட்டே இருப்பேன் பாருங்க, ஏன் என்னோட லெட்டர்ஸ்லாம் வந்து இதை தாண்டி போக மாட்டேங்குது? ஏன்னா காலம் மாதிரி பிரிச்சிடுறது. இப்போ நான் இது ஃபுல்லா டைப் பண்ணி முடிச்சாதான் பாருங்க, நான் டைப் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. இது முடிச்சோன்னே எனக்கு இது வந்துருச்சு. அதாவது புக்ஸ்ல எல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். புக்ஸ்ல இல்ல நமக்கு நார்மலா இந்த தமிழ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வருது, இந்த தினத்தந்தி இல்ல நமக்கு தினத்தந்தி பேப்பர்ஸ்ல எல்லாம் எப்படி அவங்க ஃபுல்லா ஏன் ஸ்டேட்மெண்ட் அடிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிதான் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்படியே ஸ்டேட்மெண்ட் போவோம், திடீர்னு அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் திடீர்னு இங்க இருந்து ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் இது மாதிரி பண்ற எடிட்டிங் பண்றதுதான் இந்த காலம்ஸ். சோ நம்ம இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் நிறைய பார்க்கலாம். நமக்கு காலகட்டத்துல நியூஸ் பேப்பர் வருது இல்ல, சோ அதெல்லாம் நம்ம இந்த விஷயங்கள பார்க்கலாம். தென் கமிங் டு தீஸ் பிரேக்ஸ், நம்ம சொன்னோம்னா பேஜ் பிரேக் தான், காலம் பிரேக் இருக்கு. தென் ஈவன் பேஜுக்கும் ஆட் பேஜுக்கும் நம்ம நடுவில் எப்படி பண்றது, ஈவன் பேஜ் ஆட் பேஜ். ஈவன் பேஜ்னா என்ன, ஈவன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 2, 4, 6, 8 அதெல்லாம் தான் ஈவன். தென் 1, 3, 5, 7 இதெல்லாமே வந்து ஆர்டர். ஸோ அதுக்கு இடையில எப்படி பேஜ் பிரேக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்றது அப்படின்ட்டு நிறைய பேஜ் பிரேக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. தென் கமிங் டு லைன் நம்பர்ஸ், இங்க என்னன்னு பார்ப்போம். லைன் நம்பர்ஸ் பாருங்க, என்னன்னு பாருங்க. ஷோ லைன் நம்பர்ஸ், reference specific lines in your document quickly and easily using line numbers in the margin. So நம்ம லைன் நம்பர்ஸ் கொடுக்குறது. ஸோ எப்படி வேணாலும் பாருங்க, இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தான் லைன் நம்பர்ஸ். இப்போ எப்படி இது அலைன் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Then coming to 12, 13, 14, 15, 16 up to 22. Then 23, 24, 25, 26, 27, 28, 30, 29. ஸோ இது எப்படி நம்ம எந்த ஆர்டர்ல இது அலைன் ஆயிருக்குங்கிறத வந்து நமக்கு ரீஸ்டார்ட் பேஜ் மூலமா நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ கண்டினியூஸ் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஸோ நம்ம இந்த மாதிரி காலமா பிரிச்சு எழுத போறோம் அப்படின்ட்டா நமக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும். தென் கமிங் டு திஸ் ஹைப்னேஷன், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அவ்வளவா நம்ம பயன்பட போறது இல்லை. தென் கமிங் டு திஸ், ஆனா ஹைப்னேஷன் என்னன்னு ஒரு தடவை தெரிஞ்சுப்போம். Change hyphenation. When the words runs out of room, word normally moves it down to the next line. அதாவது நீங்க turn on the hyphenation, word hyphenates it instead. அதாவது இப்ப வந்து ஒரு வேர்ட் நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது வந்து நம்மளுடைய பேரை தாண்டி நம்ம போற மாதிரி இருக்குதுன்னா அது வந்து இப்ப நம்ம சேஞ்ச் ஹைப்னேஷன் கொடுத்தோம் அப்படின்ட்டு சொன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம இது அரேஞ்ச் பண்ணிருக்கோம்ல, இதுவும் காலம்ஸும் இதுவும் ஒண்ணுதான். இந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு ஏற்றவாறு நம்ம வச்சுக்கிறது தான். இதுவும் மோரோவர் ஒண்ணு, ஆனா இது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். தென் கமிங் டு திஸ் வந்து இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங். நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் இதை நீங்க பார்க்கலாம். எத்தனையோ வாட்டி நம்ம இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் வந்து பார்த்திருக்கோம்.
ஸோ இங்கேயும் இண்டென்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிக்சர்ஸ்ல இண்டென்ட்ஸ் பார்த்தோம், டேபிள் நம்ம போன வீடியோல டேபிள்ல இண்டென்ட் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இண்டென்ட் இங்க வந்து இண்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் இவ்வளவு இருக்கு. தென் அலைன் பண்றது எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். பாருங்க, ஜஸ்ட் அலைன் டு மார்ஜின் கொடுக்கலாம், அலைன் டு ஆர் அலைன் டு பேஜ் கொடுக்கலாம். இப்போ இது அலைன் டு மார்ஜின் ஆர் அலைன் டு பேஜ் இது காமனா இருக்கு, ஏன்னா நம்ம வந்து காலம்ல செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால இது எதுவும் இதை அஃபெக்ட் பண்ணல. ஒருவேளை நம்ம பேராகிராஃபா அடிச்சிருக்கோம், இல்ல நம்ம ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப நமக்கு இந்த அலைன்ங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ அலைன்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, அலைன் லெஃப்ட், அலைன் சென்டர். அதுல இது என்னன்னா இதுவும் இண்டென்ஸ் மாதிரி தான். ஸோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அது நீங்க என்னன்னு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கமிங் டு தி ரெஃபரன்ஸ், எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெஃபரன்சஸும் மெயிலிங்ஸும் ஒரு சின்ன, அதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு பெரிய எடிட்டிங்கே இருக்குது. இந்த மெயிலிங்ஸும் சரி, இல்ல இந்த ரெஃபரன்சஸும் சரி, மெயிலிங்ஸ், ரெஃபரன்சஸ் அண்ட் நம்ம இங்க பார்த்தோம் இந்த டேபிள்ஸ். ஸோ இந்த மூணு தான் நம்ம நிறைய ஏகப்பட்ட எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே ஒழிச்சு நிறைய இருக்குது. ஸோ மெயிலிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ நான் வந்து சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த கூகுள்ல இருந்து ஜிமெயில இருந்து இமெயில் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்றப்போ, இல்ல நமக்கு வந்து இந்த மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இதுல பண்ணுவோம். பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் இருக்கு. இது நமக்கு எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெயில் மெர்ஜ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு இமெயில் வந்து டைப் பண்றேன், இல்ல நான் ஒரு இமெயில வந்து ஒரு டாக்குமெண்ட் அடிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை ஒரே டாக்குமெண்ட் தான், இதை வந்து நான் பல பேருக்கு அனுப்ப போறேன், ஒரு 100 பேருக்கு அனுப்ப போறேன் அப்படின்ட்டா எனக்கு வந்து மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவ்யூ. ஸோ ரிவ்யூனா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ரிவ்யூல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து அவைலபிளா இருக்குன்ட்டு. ஸோ பெர்ஃபார்மிங் வெல் இன் த எக்ஸாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏன் இப்படி டைப் ஆகுதுன்னா, நம்ம இந்த காலம் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் நாட் கம்மிங். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்றேன். Just going to insert on blank page and page layoutல நான் வந்து காலம் 1 கொடுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதுல டைப் பண்றேன். என்ன இப்போ நான் பெர்ஃபார்மிங், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம டைப் பண்ணுவோம். பெர்ஃபார்மிங் வெல் இன் தி எக்ஸாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல வந்து நம்ம இப்போ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பெர்ஃபார்மிங்கை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோயிங் டு ரிவ்யூ. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இருக்கு. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமருக்கு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல F7 அப்படின்னு இருக்கு. F7னா ஃபங்க்ஷன் கீ 7. அதாவது இப்போ F7 நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு சொன்னா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து F7 கொடுக்க போறேன். F7 கொடுத்தேன்னா நமக்கு வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வரும். இங்க பாத்தீங்கன்னா we have finished checking your selection, want to check the rest of the document, yes அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு இப்போ எஸ்ன்னு இப்போ உள்ள இருக்குது. இப்படி ஒரு வார்த்தை நம்ம வந்து எந்த டிஸ்டிங்ஷன் பார்க்கவே முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இது இப்போ பார்க்குறேன், நான் தப்பா தான் அடிச்சிருக்கேன். இது ஒரு எரர். இது எரர்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். ஒரு ரெட் லைன்லயோ இல்லை ஏதோ ஒரு லைன்ல நமக்கு ஒரு எரரை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இங்க நமக்கு சஜஷன்ஸ் இங்க கிடைக்கும். நம்ம என்னென்ன நம்ம தப்பான வார்த்தை இங்க நமக்கு கிடைச்சிருந்தாலும் நமக்கு இங்க சஜஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் வச்சிருக்காங்க. நம்ம ஒருவேளை தப்பா நம்ம வந்து டைப் பண்ணிட்டாலும் அது நம்மளே ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்ததான் வந்து என்ன பார்க்க போறோம்னா இது டிரான்ஸ்லேட். இது டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வேற லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி இருக்குது. தென் வேர்ட் கவுண்ட் வந்து பண்ண போறோம். வேர்ட் கவுண்ட் எப்படி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, பேஜஸ் நான் டைப் பண்ண டாக்குமெண்ட் பத்தின மொத்த டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ பேஜஸ் 6 பேஜ் பண்ணியிருக்கேன். வேர்ட்ஸ் 31 வேர்ட்ஸ். கேரக்டர்ஸ் வந்து 1497 கேரக்டர் வித் ஸ்பேசஸ், நோ ஸ்பேசஸ் இருக்கு, வித் ஸ்பேசஸ்ல 1530 இருக்கு. பேராகிராஃப் 6 பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன். லைன்ஸ் மொத்த லைன் வந்து 91. ஸோ எல்லாத்தையும் வந்து எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த வேர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அடுத்தது கமெண்ட். கமெண்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் முன்னாடி சொன்ன போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கமெண்ட்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணணும், இதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லி. தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்பேர்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா,
இப்ப வந்து 2 டாக்குமெண்ட் இருக்கு, அதை வந்து கம்பேர் பண்ணி ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சோ இது என்னன்ட்டு நீங்க கொஞ்சம் இந்த மெயிலிங்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் நம்ம ரெஃபரன்சஸ் முக்கியமா நம்ம பார்த்தாதான் இதை நம்மளால வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ண முடியும். தென் கமிங் டு தி ரீட் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரீட் மோட்னா என்னன்னா நம்ம வந்து படிக்க தான் முடியும் பாருங்க, நம்மளால எந்த எடிட்டிங் பண்ணும்போது நம்மளால வந்து படிக்க தான் முடியும். ஸோ திஸ் இஸ் வந்து இது வந்து ஒரு ரீட் மோட் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஈஸியா ஒரு லே அவுட் மாதிரி நம்ம அதாவது நமக்கு வந்து அப்படி பாக்குறது நம்ம என்ன டைப் பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி. ஸோ இது வந்து ரீட் மோட்ல நம்ம கொடுத்து பார்க்கலாம். ரூலர்னா என்னன்னு நம்ம சொல்றேன். ரூலர்ஸ் எதுக்குன்னு பாருங்க, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். Show rulers next to your document. You can see and set tab, stops, move table borders and line up objects in the documents அப்படின்னு சொல்லி. ரூலர்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட மார்ஜினை கரெக்டா செட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பாருங்க, ரூலர்ஸ் மார்ஜின் செட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து ரூலர்ஸ் மார்ஜின்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து ரூலர்ஸ் நமக்கு தேவைப்படுது. நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா எனேபிள் பண்ணலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் லைன்ஸ் என்னன்னு சொல்றேன் பாருங்க, கட்டமா தெரிஞ்சு பாருங்க, இதுதான் கிரிட் லைன்ஸ். இதுக்கு முன்னாடி இப்போ கிரிட் லைன்ஸ் இல்லாம பாருங்க எப்படி இதுதான் நார்மல் கிரிட் லைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு கட்டமா வந்துருச்சு. இது நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது, ஸோ நம்ம யூஸ் பண்ண போதுல. தென் நேவிகேஷன் பெயின் வந்து இப்போ எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இதுல என்ன வேணாலும் வந்து நம்ம டைப் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். இல்ல நம்ம என்ன வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சு பண்ணி இப்போ நான் SSS டைப் பண்றேன், எனக்கு இந்த வார்த்தைகள் எங்க இருக்கு அப்படிங்கறத நமக்கு இங்கே காட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி நேவிகேஷன் பேன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் இது வந்து ஒண்ணு இல்லை, ஜூம் பண்ணி பாத்துக்கிறது. நம்ம இங்க பாருங்க, சும்மா ஜூம் பண்ணி இது எவ்வளவு வரும், இந்த ஃபாண்ட்டை வந்து நான் எவ்வளவு ஜூம் பண்ணிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னால வந்து மொத்தத்தையும் என்னால இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல முடியாட்டாலும் நீங்களா கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்களா வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாக்குறீங்களோ ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லயும் இருக்கும், எக்ஸல்லயும் இருக்கும். சரிங்களா, நீங்க இதுல நல்லா ஃபுல் தரவா நீங்க என்னால பண்ண முடியும், என்னால எந்த ஒரு எடிட்டிங்கா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்க எப்படி ஈஸியா வந்து ப்ரெசன்டேஷனும் இல்ல அந்த எக்ஸலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் உங்களுக்கு கேரண்டியா சொல்லுவேன். தென் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சில சின்ன விஷயங்கள் மட்டுமே. இப்போ வந்து நம்ம ஃபைல் எப்படி சேவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபைல் எப்படி சேவ் பண்றது, எப்படி ஓபன் பண்றது. ஸோ ஃபைல் சேவ் பண்றதுக்கு Ctrl+S அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. Ctrl+S கொடுத்தேன். இப்போ இது ஒரு நியூ வெர்ஷன்ங்கிறனால எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களோட வெர்ஷன்ல எப்படி வரும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். Ctrl+S கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓபன் ஆனோம்னா அந்த இடத்துல ஃபைல் நேம் கேட்கும். இப்ப நான் டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் கிடைக்கும். நீங்க Ctrl சேவ் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஃபைல் நேம். நீங்க என்ன நேம்ல உங்களோட ஃபைலை சேவ் பண்ண போறீங்கன்றதை இங்க கொடுத்துக்கோங்க. சேவ் ஆஸ் டைப், எப்படி எந்த விதத்துல நீங்க உங்களோட சேவ் பண்ண போறீங்க இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எப்படி சேவ் பண்றீங்களோ நீங்க அதை மட்டுமே அப்படியே தான் நீங்க ஓபன் பண்ண முடியும். நீங்க எப்படியும் மாத்தி ஓபன் பண்ண முடியாது. வேர்ட் டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட்ல மட்டும் தான் உங்களால ஓபன் பண்ண முடியும். பிடிஎஃப்னா பிடிஎஃப் ரீடரால மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். எக்ஸ்பீஎஸ் டாக்குமெண்ட்னா அதால எக்ஸ்பீஎஸ் வியூவரால மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். இல்ல வெப் பேஜ்னா HTML ஃபார்மேட்ல நீங்க அதை சேவ் பண்றீங்கன்னா அது HTML தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி. நம்ம எப்படி சேவ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலா எப்பவுமே வேர்ட் டாக்குமெண்ட் சேவ் பண்ண போறோம்னா அதுவாகவே சேவ் ஆஸ் டைப்ல வேர்ட் டாக்குமெண்ட் .docx அப்படிங்கறதுல தான் சேவ் ஆயிருக்கும். சோ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் ஆயிடும். இப்ப இங்க அது எப்படி சேவ் ஆயிருக்குங்க தெரிஞ்சுக்கலாம்னா இங்க மேல நீங்க வந்து ஹெட்டிங் பார்க்கலாம், பெர்ஃபார்மிங் வெல் இன் தி docx. சோ இந்த நேம்ல அது சேவ் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு இது சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ நீங்க க்ளோஸ் கொடுத்துக்கலாம். சோ ஒரு வேலை இப்ப பாத்துக்கோங்க, நான் டைப் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து தெரியாம க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா அது நம்ம கிட்ட ஒரு இது கேட்குது, ஒரு மெசேஜ் கொடுக்குது, வாண்ட் டு சேவ் யுவர் சேஞ்சஸ் டு பெர்ஃபார்மிங் வெல். ஏற்கனவே நீங்க வந்து ஒரு இந்த ஃபைல்ல வந்து எது எடிட் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க சேவ் பண்ண விரும்புறீங்களா விரும்பலையா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்க சேவ்னு கொடுத்தா போதும், சேவ் ஆகி எக்ஸிட் ஆயிடும். சோ இதுதான் வந்து நீங்க பாத்துருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பிரிண்ட் எப்படி பண்றது. Ctrl+P பிரிண்ட் இருக்கு. சோ பிரிண்ட் நமக்கு எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம். நார்மலா நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டர்ஸ் போறோம், நம்மளாவே வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். எப்படின்னா Ctrl+P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் கேட்கும். பிரிண்டர் எந்த பிரிண்டர்ங்கிறத நல்லா எனேபிள் பண்ணிக்கணும். எந்த பிரிண்டர் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்ட்டு இருக்கு. நிறைய பிரிண்டர்ஸ் இருக்கு.
நம்ம எந்த பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் நீங்க இங்கே கொடுத்தா போதும். நம்ம அப்புறம் வந்து பேஜஸ் எத்தனை பேஜஸ் நம்ம இங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கொடுக்கலாம். காப்பி எத்தனை காப்பி, ஒரு காப்பியா 2 காப்பியா இல்ல 10 காப்பியா, இது நம்ம எத்தனை காப்பீஸ் போடணுமோ அத்தனை காப்பி இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் A4 பிரிண்ட் பண்ண போறோமா இல்ல நம்ம வந்து A3 பிரிண்ட் பண்ண போறோமா அப்படிங்கறத பேஜஸ் எந்த சைஸ்ல நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறத இங்க நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். மார்ஜின் எப்படி போட போறீங்க, அந்த பேஜுக்கு அவுட்புட்ல உங்களுக்கு வெளியே வர பிரிண்ட் ஆகி வெளியே வரும்போது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து மார்ஜின் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சோ இந்த மாதிரி தென் போர்ட்ரேட் ஓரியன்டேஷன், அதாவது இப்போ போர்ட்ரேட்டா உங்களுக்கு போடுறதா இல்ல லேண்ட்ஸ்கேப்ல போடுறதா, சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கலாம். சோ இப்படிதான் வந்து ஒரு இதை சேவ் பண்றது. சோ நீங்க இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல பாத்துருப்பீங்க. சோ இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க நல்லா தரவா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால எதையும் செய்ய முடியும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நன்றி.